அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? ஒருத்தர் இருந்தாராம். அவர் தன்னுடைய அப்பாவை வீட்டுக்கு வெளியே ஒரு குடிசையில் வச்சு ஒரு மண் சட்டியை வச்சு சாதம் போட்டுக்கிட்டே இருந்தாராம். நாளடைவில் அவங்க அப்பா இறந்துட்டாராம். அந்த மண் சட்டி இருந்ததா, அந்த மண் சட்டியை தூக்கி போட போனாராம். அப்போ அவரோட பையன் பின்னாடி இருந்து சொன்னானா, அப்பா அப்பா அதை தூக்கி போடாதீங்கப்பா அப்படின்னு சொன்னானா. அப்போ அவர் கேட்டாரா, ஏன்பா தூக்கி போடக்கூடாதுன்னு. அப்பா, நீ வயசானா நான் இந்த சட்டியில் உனக்கு சோறு போடுவேன்ப்பான்னு சொன்னாராம். அப்போது அவருக்கு கண்ணீர் வந்ததான். அவர் கண்ணீர் வடித்தாராம். கண்ணீர் வடித்தார், திருந்தலை. அது அப்படி தள்ளுவோம். இது ஒரு படிப்பினை. இது ஒரு கதையாக சொல்கிறாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் கேளுங்க, அதுவும் ஒரு புண்ணியம். என் வாழ்க்கையில் நடந்தது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் எங்கள் அம்மாவை ஈஸியாக எடுத்து பேசினேன், ஈஸியாக எடுத்தறிஞ்சு பேசினேன். அதை நான் சொந்த வாழ்க்கையில் நான் அனுபவிக்கும் போது அதையும் நான் ஈஸியாக எடுத்துக்கணும். ஏன்னா நான் செஞ்சேன், நான் அனுபவிக்கிறேன், நான் விதைத்தேன், அதனால் நான் அறுவடை பண்ணணும். இதை நான் ஈஸியாக எடுத்துக்கணும், நான் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நான் செஞ்சேன். நான் செய்யாமல் இருந்திருந்தா அது மாதிரி நடந்திருக்காது. நல்ல வேளை 1 இல்லை 2. அதனால் ஒரு கண்ணில் தான் ரத்தம், ஒரு கண்ணில் இல்லை. ஸோ மக்களே, நீங்கள் செய்கிறது உங்களுக்கு பின்னாடி வரும். கர்மான்னு சொல்கிறாங்க. இஸ்லாத்தில் அப்படி இல்லை. ஆனால் நம்ம என்ன செஞ்சோம், அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம என்ன செஞ்சோம் அது நமக்கு அடையும். அதனால் முடிந்தவரை நம்ம எதுவும் சொல்லாமல் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் நம்ம நல்லபடியாக இருந்துட்டு நம்ம நல்லபடியாக போயிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை, ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.